நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினாரல்வா, அவரை துதிக்கலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, இனி தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இங்கே கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால பேழையில் இருந்த எல்லா நோவாவையும் அங்கு உள்ள இருந்த பேழைக்குள் இருந்த சகல ஜீவராசிகளையும் கர்த்தர் நினைத்தருளினார். கர்த்தர் நினைச்ச உடனே என்ன செய்தார்? காற்றை வீச செய்து ஜலத்தை, பிரவாகித்து நின்ற ஜலத்தை வற்றி போக பண்ணினார். ஜலம் அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மையும் அவர் நினைத்தால் போதும். நமக்கு முன்பாக பிரவாகித்து நிற்கிற பிரச்சனைகள், பலவீனங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் ஒரு காற்றை வீச செய்து அதை அமர செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இதை நம்புறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் என் முன்பாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜலத்தை உங்களுடைய காற்றை வீச செய்து அமர பண்ணுங்கப்பா, இந்த பிரச்சனையை அமர பண்ணுங்கப்பான்னு ஜெபம் பண்ணலாமா? உங்களை நேசிக்கிறீங்களா? தகப்பே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்க, கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுப்பா உம்முடைய தயவுள்ள கரம் கிருபங்களை தாங்கினதேப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்து தருவப்பா. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரை பிரவாகித்து நிற்கிற ஜலத்தை போல அவர்களுக்கு முன்பாக பிரவாகித்து நிற்கிற பிரச்சனைகள், பலவீனங்கள், பாடுகள் இல்லாமையிலே என் தேவன் நீ காற்றை வீச செய்து அப்பா அந்த பிரச்சனைகளே, எல்லா பாடுகளையும் பலவீனங்களையும் நீங்க அமர செய்யுங்கப்பா உம்முடைய கருத்திலே. அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகும். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி, கனம், வல்லமை, பலம், ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே சேர்த்து இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தை. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.